ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான இனிப்பான ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப்பு பால், 3 ஸ்பூன் நெய், ஏலக்காய், கிராம்பு, ஒரு அரை கப்பு சர்க்கரை, 50 கிராம் ஜவ்வரிசி, தேவையான அளவு முந்திரி திராட்சை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யில் நம்ம ஜவ்வரிசி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நமக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இதில் பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும். இது ஜவ்வரிசி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொதி வந்ததும் இப்போ இதில் நம்ம அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசியில் வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. ஸோ இதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஜவ்வரிசி, பால் இது ரெண்டையும் நல்லா வேக வச்சு உப்பு சேர்த்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு வயிற்று புண்கள் சரி செய்யும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.